சமுத்திரகுமாரி, நேற்று முன் இரவில் உன்னை சந்தேகித்து நடந்து கொண்டதை நினைத்தால் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதற்காக என்னை மன்னித்து விடு. ஆகட்டும், நீ அதை மறந்துவிடு. நடக்க வேண்டியதை பற்றி யோசி. இலங்கையில் உன்னை நான் இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய்? இளவரசர் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாய்? இந்த கடலை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள் அதற்கும் உதவி செய்வார். கடவுளிடம் உனக்கு மிகுந்த நம்பிக்கை போலிருக்கிறது. நம்மை போன்ற அற்ப மனிதர்களின் காரியங்களில் கடவுள் சிரத்தை கொள்கிறார் என்று நினைக்கிறாயா? அவ்வளவு தூரம் நான் தத்துவ விசாரணை செய்ததில்லை. ஏதாவது கஷ்டமோ அபாயமோ நேர்ந்தால் கடவுளை பிரார்த்திப்பேன். கடவுளும் சமயத்தில் உதவி செய்வார். இந்த கடலில் எனக்கு படகு தள்ளுவதற்காக கடவுள் உன்னை அனுப்பி வைத்தார் அல்லவா? அவ்வளவு கர்வம் உனக்கு வேண்டாம். நான் உனக்காக படகு தள்ள வரவில்லை. என்னை உனக்கு உதவி செய்யும்படி கடவுள் கனவிலே சொல்லி அனுப்பவும் இல்லை. பின் எதற்காக நேற்று என்னை தப்புவித்தாய்? எதற்காக இப்போது படகு தள்ளி கொண்டு வருகிறாய்? அதை பற்றி நீ கேட்க வேண்டாம். அது என் சொந்த விஷயம். வந்தியத்தேவன் இலங்கைக்கு போய் அருள்மொழிவர்மனை சந்திச்சு அவனை கூட்டிட்டு வந்து குந்தவை கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்காக தான் அவன் இங்க கோடியக்கரைக்கு வர்றான். வந்த இடத்துலதான் பூங்குழலியோட அறிமுகம் அவனுக்கு கிடைக்குது. வந்தியத்தேவன் இதுவரை சந்திச்ச பொண்ணுங்கள்லயே பூங்குழலி வித்தியாசமான பொண்ணா இருக்கா. தான் தான் பெரிய அதிர்ஷ்டசாலி, சாமர்த்தியசாலி அப்படின்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனை எனக்கு முன்னாடி நீ எல்லாம் சின்ன துரும்புன்னு நினைக்க வச்சது பூங்குழலி தான். பொன்னியின் செல்வனுக்கு அதிகமான வாசகர்களை ஏற்படுத்தி கொடுத்தது கதை அமைப்பு மட்டுமில்ல, வெவ்வேறு சூழல்ல அறிமுகமாகிற கதாபாத்திரங்களும் தான். அதுல ஒரு முக்கிய பெண் கதாபாத்திரம் இந்த பூங்குழலி. பேருதான் பூங்குழலி. நடந்துக்கிற விதத்துல பூங்குழலி எப்பவுமே புயல் குழலி தான். யாரோட கட்டுப்பாட்டிலையும் வாழ்ந்து பழக்கப்படாத பூங்குழலிக்கு தைரியம், வீரம் இதெல்லாம் இயல்புலயே இருந்துச்சு. அவளை யாரும் அதிகாரத்துக்கு கீழே அடக்க முடியாது. இப்படிப்பட்ட பூங்குழலியத்தான் வந்தியத்தேவன் சந்திக்கிறான். பார்த்ததுமே பூங்குழலி தான் சேந்தன் அமுதனோட முறப்பொண்ணுங்கிறத வந்தியத்தேவன் முடிவு பண்றான். மற்ற பெண்கள் மாதிரி பூங்குழலி இல்ல அப்படிங்கிறது அவளை சந்திச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்தியத்தேவனுக்கு புரிஞ்சிருது. வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்திச்சாச்சு. இப்போ அவன் பூங்குழலியை தெரியும்னு அவகிட்ட சொல்றான். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய சேந்தன் அமுதன் மூலமா தான் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய மாமன் மகள் இங்கே இருப்பதா சொன்னான். அவன் உன்னை ரொம்ப தீவிரமா காதலிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு பூங்குழலி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அவ சேந்தன் அமுதன் என்ன காதலிக்கிறதா? எனக்கு ஏற்கனவே நிறைய காதலர்கள் இருக்காங்க, நீ அவங்களெல்லாம் பார்க்க விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது வந்தியத்தேவனுக்கு ஷாக். வந்தியத்தேவன் பூங்குழலியோட அப்பா தியாக விடங்கரை சந்திச்சு அரசாங்க காரியமா தான் இலங்கைக்கு போக விரும்புறதா சொல்லி ஒரு படகும் படகோட்டியும் வேணும்னு கேட்கிறான். தியாக விடங்கர் தான் கோடியக்கரை கலங்கரை விளக்கத்தோட பாதுகாவலர். இலங்கைக்கு போற எல்லாருமே தியாக விடங்கர் கிட்ட தான் படகு சேகரிச்சுட்டு போவாங்க. தியாக விடங்கர் வந்தியத்தேவன் இப்படி கேட்டதும் யோசிக்கிறாரு. இலங்கையில யுத்தம் நடக்கிறதுனால எல்லா படகுகளும் அங்க போயிருக்கு. இப்ப என்கிட்ட படகு எதுவும் இல்ல. நேத்து 2 பேர் வந்தாங்க, பாக்குறதுக்கே சரியில்லாத ஆட்கள் மாதிரி தான் இருந்தாங்க. பழுவேட்டரையரோட பனை இலச்சினை வச்சிருந்தாங்க. அவங்களும் அரசாங்க காரியமா தான் போறதா சொன்னாங்க. என்னோட பையன் அவங்கள கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. தியாக விடுங்க, இலங்கைக்கு போகணும்னு சொன்ன வந்தியத்தேவனை பார்த்து, இந்த சமயத்துல என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா இந்த பகுதியிலேயே பூங்குழலிய மாதிரி படகு தள்ள தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அவ இலங்கைக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கா, நீ அவகிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப பிடிவாதக்காரி. முடியாதுன்னு சொல்லிட்டான்னா அவளுடைய மனச யாரும் மாத்த முடியாது. நாளைக்கு நல்ல சமயமா பார்த்து சொல்றேன், நீ வா அப்படின்னு சொல்றாரு. வந்தியத்தேவனுக்கு தலை சுத்திருச்சு. அந்த பொண்ணோட சுபாவம் ஏற்கனவே வந்தியத்தேவனை யோசிக்க வச்சிருந்தது. சரி, வேற வழி இல்லைன்னதும் பூங்குழலி கிட்டயே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பூங்குழலியுடைய கரங்கள் சின்ன பழுவேட்டரோட கரங்களை விட வலிமையா இருந்ததுன்னு எழுதுறாரு. வந்தியத்தேவனை சின்ன பழுவேட்டரோட கையை பிடிச்சு நெருக்கும்போது, அப்பா இவ்வளவு இரும்பு கையா நினைக்கிறாரு. பூங்குழலி வந்தியத்தேவனை அந்த புதைகுழில தூக்கி விடும் பொழுது அந்த இரும்பு கை மாறி இந்த ஒரு பெண்ணின் கை இருந்ததுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல அவள் அவ்வளவு அழகா இருந்தா, அவ்வளவு அருமையா பாடுறா, ஒரு பெண்மைக்குடியான எல்லா அம்சங்களும் அவருக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஓடம் தள்ளுற பெண்ணு,
அவ கையில அவ்வளவு வலிமை. அதாவது வந்தியத்தேவன் முழுவதுமே அந்த லங்கைக்கு போறதுக்கு பூங்கோழியை நம்பித்தான் அவனால படகு ஓடம் விட்டு இலங்கைக்கு போக முடியும். இரவு நேரமானதுனால வந்தியத்தேவனும் வைத்தியரோட மகனும் தியாகவிடங்கர் வீட்டு வாசல்லையே படுத்து தூங்குறாங்க. நடு இரவுல யாரோ கதவை திறந்து வெளியில வர்ற சத்தம் கேட்டு வந்தியத்தேவன் முழிச்சு பாக்குறான். அவன் பார்க்கும்போது பூங்குழலி தனியா காட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. ஏற்கனவே அவகிட்ட பேசும்போது காட்டுல எனக்கு காதலர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. யார் அந்த காதலர்கள்னு வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவன் பூங்குழலிய பின்தொடர்ந்து போறான். நடிகனா இருக்கணும், வீரனா இருக்கணும், மிகப்பெரிய அரசியல்வாதியா இருக்கணும், மிகப்பெரிய துணிச்சல்வாதியா இருக்கணும், தன்னம்பிக்கைவாதியா இருக்கணும். இப்படி யாரை எடுத்தாலும் ஒரு நாள் வந்தியத்தேவனா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் வரும். காரணம் இந்த ரியல் ஹியூமன்னா அது வந்தியத்தேவன் தான். ஒரு நல்ல கதாபாத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கிறது இந்த வந்தியத்தேவன், இந்த கிரேட், இந்த ரியல் ஹீரோ. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல பாட்டு சத்தம் கேக்குது. அத பாடுனது பூங்குழலி தான். அந்த ராத்திரி நேரமும் அந்த அவளுடைய குரலும் வானத்துல தெரிகிற தூமகேது நட்சத்திரமும் வந்தியத்தேவனை தன்னிலை மறக்க வைக்குது. அப்படியே அவன் நடந்து போகும்போது ஒரு மேட்டு பகுதி வருது. அங்க இருந்து பார்த்தா கலங்கரை விளக்கம் தெரியுது. அந்த கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்துல கடல் அப்படியே ஒரு வெள்ளி கோடு மாதிரி தெரியுது. ஒரு வழியா பூங்குழலி இவங்கிட்ட பேசுறா. வந்து விட்டாயா? திண்ணையில் கும்பகர்ணனை போல் தூங்கினாயே அப்படின்னு கேக்குறா. உடனே வந்தியத்தேவன், அதெல்லாம் இருக்கட்டும், உன் காதலர்களை காட்டுறேன்னு சொன்னியே, எங்க அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்க, திரும்பி பாரு அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன் ஆர்வமா திரும்புறான். அவ்வளவுதான், அவனோட வயிற்றிலிருந்து குடல் எழும்பி நெஞ்சு அடைச்சிருச்சு. அங்க நடந்தத கல்கி இப்படி எழுதுறார். முடிவில்லாது பறந்திருந்த இருளில் அங்கங்கே 10, 20, 100 அக்கினி குண்டங்கள் தோன்றின. அவற்றிலிருந்து புகை இல்லை, வெளிச்சமும் இல்லை, கீழே விறகு போட்டு எரிந்து உண்டாகும் தீபப் பிழம்புகளும் அல்ல, வெறும் நெருப்பு பிண்டங்கள். பூமியிலிருந்து எப்படியோ எழுந்து அவை நின்றன. திடீரென்று அவற்றில் சில பிண்டங்கள் மறைந்தன. வேறு சில தீப்பிண்டங்கள் புதிதாக எழுந்து நின்றன. ஒரு பிரம்மாண்டமான காரிய இருள் நிறங்கொண்ட ராட்சதன் தனியாக தலை ஒன்று இல்லாமல் வயிற்றிலேயே வாய் கொண்ட கபந்தனை போன்ற ராட்சதன். ஆனால் அவன் வயிற்றில் ஒரு வாய் அல்ல, அநேக வாய்கள். அந்த வாய்களை அவன் அடிக்கடி திறந்து மூடினான். திறக்கும் போது வயிற்றிலிருந்து தீயின் ஜுவாலை வாய் வழியாக வெளியே வந்தது. மூடும்போது மறைந்தது. ராத்திரி நல்ல இருட்டான ஒரு நேரத்துல வானத்துல நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரமும் தெரியுது அப்படின்னு இந்த இடத்துல எழுதுவார். அதாவது அந்த வால் நட்சத்திரம் தூமகேது தெரிகிற சமாச்சாரத்தை ஒரு கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல பூங்குழலி போகும்போது காட்டுக்குள்ள மேடெல்லாம் தாண்டி போகும்போது வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஒரு மேட்டான இடத்துல போய் நின்னுட்டு அவ பெருசா சிரிக்கிறா. இவனுக்கு ஒரு சமயம் பயந்து போயிடுறான். இந்த பெண் ஏதாவது பைத்தியமா, ஏன் இப்படி திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு பேசுறா, என்னன்னே புரியலே அப்படின்னு பார்க்கும்போது அவனும் அந்த மேட்டுக்குள்ள ஏறி பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கறான். அந்த சதுப்பு நிலத்தை நெருப்பும் இல்லாமல் புகையும் இல்லாமல் ஒரு தீப்பிழம்புகள் அப்படியே மேல 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 எகிரி எகிரி குதிக்கிறத பார்க்கும் பொழுது வந்தியத்தேவனுக்கு ஷாக்கு. இவ ஒரு பக்கம் பயங்கரமா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு சொல்றா, அதோ பார் என் காதலர்களை பார், இந்த கொள்ளிவாய் பிசாசுகள் தான் என் காதலர்கள் அப்படின்னு அவ சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுகிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் வந்தியத்தேவனுக்கு எவ்வளவு பயங்கரமான இருக்கும் அந்த சந்தர்ப்பம். இத பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் பயத்துல வெலவெலத்து போனான். அவன் பயம் போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. கந்தகம் கலந்த பூமி பிரதேசங்கள்ல தண்ணீர் ரொம்ப காலம் தேங்கி நின்னு அது அப்படியே சதுப்பு நிலமா மாறும்போது இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி தோற்றங்கள் ஏற்படும். கந்தகம் பூமிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அப்படியே தீப்பிழம்பா மாறி அப்படியே நிக்கும். சில நேரங்கள்ல அது விட்டு விட்டு தோன்றி மறையும். இந்த உண்மை வந்தியத்தேவனோட மூளைக்கு உரைச்சதுனால அவன் நிம்மதி அடைஞ்சான்.
ஆனா பூங்குழலி பைத்தியமோ அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அத உறுதிப்படுத்துற வகையில அவ திடீர்னு அழ ஆரம்பிச்சா. ஒரு வழியா சமாதானப்படுத்தி அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான் வந்தியத்தேவன். இந்த மாதிரி பித்து பிடிச்ச பெண்ணோட எப்படி நாம கடல்ல பயணம் செய்யறது? இந்த கேள்விதான் வந்தியத்தேவனோட மனசுல பயத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்த நாள் பூங்குழலி செஞ்ச ஒரு உதவி அவங்க 2 பேருடைய நட்பையும் பலப்படுத்துச்சு. பூங்குழலி ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்லைன்னு வந்தியத்தேவனை உணர வச்ச சம்பவம் மறுநாளே நடந்தது. வந்தியத்தேவனுக்கு கடல்ல போய் குளிக்கணும்னு ஆசை. கடல்ல போய் குளிக்கிறதுக்காக போற நேரத்துல வந்தியத்தேவனுக்கு அந்த நேரத்துல அவர் எழுதுறாரு, கொஞ்சம் பயம் விட்டு போச்சு அவனுக்கு. இப்போ முதலெல்லாம் தண்ணினா சுத்தமா பயம், நீச்சல் அடிக்க தெரியாத ஒரு கதாநாயகன். இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இங்க ஆழமே இல்லை, நிறைய தூரத்துக்கு வெறும் முழங்கால் அளவு தான் தண்ணி இந்த கடல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடலுக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பான். அப்ப கரையை பார்த்தாக்க திடீர்னு அங்க பூங்குழலி வருவா. இவன் கழட்டி வைத்திருந்த ஆடையில இவன் குந்தவி தேவியிடமிருந்து கொண்டு வந்த ஓலைச்சுருளும் இவன் எடுத்துக்கொண்டு வந்த சில பொற்காசுகளும் அங்க கரையில வச்சிருப்பான். அந்த நேரத்துல அங்க பூங்குழலி வரா. இந்த ஓலைச்சுருளும் இந்த பொற்காசுகளும் இருக்கிற துணியை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். பூங்குழலி ஓடி போய் காட்டுக்குள்ளதான் நின்னான். அங்க போனதும் வந்தியத்தேவன் அவகிட்ட கோவப்படுறான். உடனே பூங்குழலி அவனை மரத்து மேல ஏறி நின்னு பார்க்க சொல்றான். அவனும் பாக்குறான். பூங்குழலி வீட்டுல பழுவேட்டரையர்களோட ஆட்கள் நிக்கிறது தெரிஞ்சது. இந்த வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு வருகின்ற பழுவேட்டரோட ஆட்கள் அவளுடைய வீட்டிலே காத்திருக்கிறார்கள். இதை எடுத்துக்கொண்டு போலேன்னா வந்தியத்தேவன் அதை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்குள்ள வருவான், வந்து அவங்க கிட்டக்க மாட்டிப்பாங்கிற ஒரு எண்ணத்தினால அவனோட திசை திருப்ப வேணும்னு அவனை ஓடி துரத்தி கொண்டு வரும்படியாக இவள் செய்து அவன் அந்த இடத்துல ரொம்ப சமயோஜிதமாக தன்னுடைய புத்தியை உபயோகித்து வந்தியத்தேவனை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவ காப்பாத்துறான். இப்பதான் பூங்குழலி தன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான்னு வந்தியத்தேவனுக்கு புரியுது. வந்தியத்தேவன் கூடவே இலங்கைக்கு போறதுக்காக வந்த வைத்தியர் மகன் பழுவேட்டரையர்கள் ஆட்களை பார்த்ததும் அப்ரூவரா மாறிடுறான். அதனாலதான் பூங்குழலி வந்தியத்தேவனை காட்டுக்குள்ள ஒரு மண்டபத்துல ஒளிஞ்சிக்க சொல்றான். வந்தியத்தேவன் இலங்கைக்கு ராஜராஜனை சந்திக்க கிளம்ப போகும்போது பழுவேட்டையரோட ஆட்கள் தேடி வராங்க. ஆனா வந்தியத்தேவனை காட்டி கொடுத்ததே கூட இருந்த பினாகபாணிங்கிற அவனுடைய நண்பன் தான், உற்ற நண்பன் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைய அரசியல் மட்டும் இல்லைங்க, அன்றைய ராஜசபையிலிருந்து காட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு துரோகி நண்பங்கிற வேடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி இந்த பினாகபாணிங்கிற அந்த கேரக்டர் அவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தும் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து இவர் இலங்கைக்கு போறாரு வந்தியத்தேவன்கிறது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், மறக்க முடியாது. எனவே தான் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் வரலாறுல மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்கும், அதையெல்லாம் எப்படி முறியடிக்கணுங்கிறது வந்தியத்தேவனை முழுசா படிச்சாவே நமக்கு தெரியும். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் யார் கண்லையும் படாம இலங்கைக்கு போயாகணும். அதனால யாருக்கும் தெரியாம வந்தியத்தேவன் இங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல பூங்குழலி வந்தியத்தேவனை தங்க வைக்கிறான். அவன் இங்க தங்கி இருக்கும் போது வெளியே குதிரைகள் போற சத்தம், வீரர்கள் பேசிக்கிறது இதெல்லாம் கேக்குது. இருந்தாலும் அவன் ரொம்ப அமைதியா இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பகல் முழுக்க இருக்கான். இவங்க 2 பேரும் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியத்தேவனை ஒரு மண்டபத்துல தங்க வைக்கிறா பூங்குழலி. அப்போ அவனுக்கு பாதுகாப்பா ஒரு மீனுடைய எலும்பு, அது கத்தி போல ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஒரு உளி போல இருக்குமா தெரியாது நமக்கு, அந்த இதை கொடுத்து இதை ஆயுதமா வச்சுக்க அப்படின்னு. அப்போ வந்தியத்தேவன் கேட்கிறான், இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதால தான் இன்னைக்கு 2 நாள் முன்னாடி ஒரு சிறுத்தையே நான் அடிச்சு கொன்னேன் அப்படின்னு பூங்குழலி சொல்லும்போது வந்தியத்தேவன் ஒரு நிமிஷம் நடுநடுங்கி போறான். ராத்திரி நேரமானதும் அவனால உள்ள இருக்க முடியல. மேட்டு மேல ஏறி நின்னு பார்க்கும்போது தூரத்துல கலங்கரை விளக்கமும் நட்சத்திரங்களும் கடலும் தெரியுது. பார்க்கிறதுக்கு அற்புதமான காட்சி தான். ஆனாலும் ராத்திரியில மிருகங்கள் போடுற சத்தத்துல பயந்து போய் நிக்கிறான். அப்ப குயில் பாடுற ஓசை கேக்குது. அது பூங்குழலி தான் வந்தியத்தேவனுக்கு தெரியும். பூங்குழலி அவங்கிட்ட சத்தம் போடாம வா அப்படின்னு சைகையில சொல்லிட்டு கடலுக்கு கூட்டிட்டு போறான்.
இங்க கோடியக்கரையில இருந்துதான் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இலங்கைக்கு கிளம்புறாங்க. அப்ப கரையில இருக்கிற படக கடலுக்குள்ள தள்ள பூங்குழலி முயற்சி பண்றா. அப்ப ஆர்வ கோளாறுல நம்ம வந்தியத்தேவன் போய் பூங்குழலிக்கு உதவி செய்யறான். அத பார்த்த பூங்குழலி இனிமே உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. பாவம் வந்தியத்தேவன் அடிக்கடி பூங்குழலிட்ட மூக்கூட போட்டுக்கிட்டே இருக்கான். அது என்னமோ தெரியலங்க, வந்தியத்தேவன் தள்ளுனா படகு கரையிலே நிக்குது, பூங்குழலி தள்ளுனா தான் கடலுக்குள்ள போகுது. எப்படியோ வந்தியத்தேவன் படகுல தட்டு தடுமாறி ஏறி உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்ததும் அவனுக்கு நடுக்கமாவே இருக்கு. பூங்குழலி ரொம்ப லாபகமா படக தள்ளுறதும் காத்து அடிக்கிற திசைக்கு ஏத்த மாதிரி பாய்மரத்தை விரிக்கிறதும் வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. வந்தியத்தேவன் அழைச்சுக்கிட்டு அவ போட்ல ஏற போறா. போட்டு போக ஆரம்பிக்குது. வந்தியத்தேவன் சொல்றான், நானும் துடுப்பு வலிக்கிறேன் அப்படிங்கிறான். அவ துடுப்பு வலிக்கும் போது வந்தியத்தேவனும் சேர்ந்து துடுப்பு வலிக்கும் போது வந்தியத்தேவனுக்கு அந்த துடுப்பு வலிக்க தெரியாதனால போட்டு அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி வருது. அப்ப படகு உனக்கு வலிக்க தெரியாது, நீ பேசாம உட்காரு, நான் போட்டை தள்ளிட்டு வரேன், நான் போட்டை செலுத்திக்கிட்டு வரேன். அப்ப வந்தியத்தேவன் தாமகா புத்திசாலி என்ற நினைப்புல, ஏன் நீ பாய்மரத்தை தூக்கி வைக்கலாமே, பாய்மரத்தை ஏத்தலாமே அப்படின்னு கேட்கும்போது, பாய்மரம் ஏற்றப்பட்டால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், படகு தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம், காற்று இப்பொழுது எதிர் திசையை நோக்கி அடித்துக் கொண்டிருக்கிறது. பாய்மரத்தை நான் இப்ப விரிச்சேன்னா மறுபடியும் படகு கரையை நோக்கி வந்துவிடும், கடலுக்குள்ள போகாது அப்படின்னு அவனுடைய அந்த கடல் அறிவை பற்றியும் அந்த இடத்துல கொண்டு வராரு. ஓ, உனக்கு இதெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது, அதனாலேதான் உன்னை அழைத்து போகும்படி உன் தந்தை சொன்னார் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். உடனே பூங்குழலி, என் தந்தையா? யாரை சொல்கிறாய்? உன் தகப்பனாரைத்தான் சொல்கிறேன், கலங்கரை விளக்கின் தியாகவிடங்கரை சொல்கிறேன். உடனே பூங்குழலி, கரையில இருக்கும்போதுதான் அவர் எனக்கு அப்பா, கடல்ல இறங்கிட்டேன்னா சமுத்திரராஜன் தான் என் அப்பா அப்படின்னு சொல்றான். வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பூங்குழலி படகிலே அழைத்துக் கொண்டு செல்கின்றாள். அப்பொழுது சுழிக்காற்று ஒன்று வருகிறது. அந்த கடலிலே அந்த சுழிக்காற்றின் படகில் இருந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டுடன் அவன் மிகவும் பயந்து நடுங்குகின்றான். வந்தியத்தேவனுக்கு தண்ணீர் என்றால் மிகவும் பயம். ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் கடலிலே குதித்து ஓடிவிடலாமா என்று எண்ணுகின்றான். என்னை திருப்ப கொண்டு கடற்கரையிலே கொண்டு விட்டுவிடு, நான் மேலும் கடற்பரயாணம் செய்வதற்கு ஆசைப்படவில்லை என்று அவரிடம் கெஞ்சுகின்றான். இருந்தாலும் இல்லை, கவலைப்படாமல் வாய் என்று பூங்குழலி சொல்லுகின்றாள். அப்பொழுது திருப்பி பூங்குழலி எதிர்பாராத விதமாகவே கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது படகிலே இருந்து வந்தியத்தேவன் குதித்து விடுகின்றான். குதித்து விழுந்தவுடன் இவள் கவலைப்படவில்லை. காரணம், அவளை எப்படியும் அவனை காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணத்திலே மேலும் படகை செலுத்திக் கொண்டே போகின்ற பொழுது அவன் தண்ணீரை மடக் என்று குடித்து விழுந்து இறந்து விடுவானோ என்ற ஒரு ஐயம் இவனுக்கு ஏற்பட்ட உடனே இவளும் கடலில் குதிக்கின்றாள். உயிரை விடும் தருவாயில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த காப்பாற்றவர்களுடைய தலையையோ தோலையோ பிடித்து அழுத்தி தான் எப்படியாவது தப்பித்தால் போதும் என்ற நிலைதான் எல்லோருக்கும் இருக்கும். அது இயல்பு, மனித இயல்பு. அதே போலவே அவனுக்கும் இருக்கிறது. அதை உணர்ந்த பூங்குழலியானவள் அவன் முகத்திலே ஓங்கி ஒரு குத்து விடுகின்றாள். அவன் மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுகின்றான். அப்பொழுது அவனை தலைமுடியை பிடித்து இழுத்து படகிலே சேர்த்து அவனை காப்பாற்றுகின்றாள். இதுதான் பூங்குழலியோட கதாபாத்திரம். கடலையும் காட்டையும் மற்ற ஜீவராசிகளையும் உண்மையான அன்போட நேசிக்கிற பொண்ணு பூங்குழலி. இயற்கையோட மட்டுமே அவளால கலந்து போக முடிஞ்சதாலதான் பாசாங்கா இருக்கிற மனிதர்களை அவளால ஏத்துக்க முடியல. ஆனாலும் அவ மனசுலயும் ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்கிறார். அவர் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல பூங்குழலியே சொல்லுவா. அந்த மனிதருக்கு அப்புறம் கொஞ்சமாவது அவ மனசை திறந்து பேசுறான்னா அது வந்தியத்தேவன் கூட தான். வந்தியத்தேவனுக்கு கடல்னாலே பயம். அதுல இப்ப நடுக்கடல்ல படகுல போகும்போது அவனுடைய மனசுல விபரீதமான எண்ணங்கள்லாம் தோன்றி மறையுது. சுழல் காற்று அடிச்சு நம்ம படகு கவிழ்ந்து நாம கடலுக்குள்ள விழுந்து சாக போறோம் அப்படின்னு பயந்து அவன் கடலுக்குள்ள குதிச்சிடுறான். அவன் குதிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் விளையாட்டுத்தனமா அலட்சியமா இருந்த பூங்குழலிக்கு அப்பதான் அந்த விபரீதம் புரியுது. வந்தியத்தேவனுக்கு அவ்வளவா நீச்சல் தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பூங்குழலி கடலுக்குள்ள விழுந்து வந்தியத்தேவனை காப்பாத்தி படகுல கொண்டு வந்து போடுறான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போன அவங்களுடைய பயணம் நல்லபடியா முடிஞ்சதா? அவங்க இலங்கைக்கு போய் சேர்ந்தாங்களா? அங்க பொன்னியின் செல்வனை அவங்க சந்திக்க முடிஞ்சதா?
நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.